ஹலோ! இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. கிளியர் ப்ளூ ஸ்கை, ஒரு சூப்பரான வெதர். அப்படி எங்க போறோம்னு தானே பாக்குறீங்க? வேல்ஸ்ல டென்பீன்ற ஒரு அழகான கடலோர கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஆகும். இப்ப நம்ம அந்த ஊருக்குள்ள வந்தாச்சு. ஸோ கார் பார்க் பண்ண சவுத் பீச்ல இருக்கிற கார் பார்க்கிங் தான் நாங்க போயிருந்தோம். காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே பீச் ஓரமா நம்ம நடந்து ஹார்பர் போனோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஃபிஷிங் பண்ண போறோம். ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நடக்கும்போது பீச் ஃபுல்லா ஆளுங்க இருந்தாங்க. இங்க 2 பீச் இருக்கு, சவுத் பீச், நார்த் பீச்ன்ட்டு. இது வந்து சவுத் பீச். இங்க வந்து நல்ல கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் டாக் ஃப்ரெண்ட்லி பீச்னு சொல்லலாம். ஸோ அப்படியே பீச் ஓரமா நடந்து போனா அப்படியே நம்ம மலை ஏறுற மாதிரி இருக்கும். இப்படி நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மலை மேல ஏறிட்டே இருப்போம். நாங்க இப்ப ஹார்பர் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதை தேடி போயிட்டே இருக்கும்போது அந்த ஊரையும் லைட்டா சுத்தி பார்க்க முடிஞ்சது. அந்த ஊருக்குள்ள நிறைய குட்டி குட்டி வீடுங்க, அழகான ஷாப்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நிறைய குட்டி குட்டி கஃபேஸ்லாம் கூட நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் மேல இருந்து பார்க்கும்போது அந்த பீச்சோட அழகு அவ்வளோ சூப்பரா தெரிஞ்சது. அந்த பீச்சுக்கு நடுவில் ஒரு ஐலாண்டு கூட இருந்தது. அது மேல ஒரு சின்ன கேசல் வேற கட்டி வச்சிருந்தாங்க. அது பேர் கேத்ரின் ஐலாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சன்னியான வெதருக்கு அந்த ஊர் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ நம்ம வந்து ஃபிஷிங்கான டிக்கெட்ஸ் வந்து பை பண்ணணும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடை இருந்தது. அது வந்து ஃபிஷிங் மட்டும் இல்ல, நம்மள போட் ட்ரிப்ஸ் கூட்டு போவாங்க. அப்புறம் அங்க பக்கத்துல ஒரு கெனரி ஐலாண்டுன்னு இருக்கு. அதை கூட சுத்தி பார்க்க கூட போட்ஸ் எல்லாம் நம்மள கூட்டு போறாங்க. ஆனா நாங்க மத்த எதுக்கும் பிளான் பண்ணல. இன்னைக்கு எங்களோட முக்கியமான ஒரே பிளான் பாத்தீங்கன்னா ஃபிஷிங் பண்றது தான். இது ரொம்ப நாள் எங்களுக்கு ஆசை. இங்க பாத்தீங்கன்னா மேக்ரல் ஃபிஷிங் தான் இங்க அலௌடு. ஏன்னா மத்த மீன்லாம் பிடிக்க இங்க வந்து கவர்மெண்ட் தடை போட்டிருக்காங்க. ஸோ நாங்க இங்க ஒரு ஃபேமிலி டிக்கெட் தான் வாங்கிட்டோம். நாங்க 2 பேரும், அதுக்கப்புறம் எங்க 3 பசங்களுக்கு வாங்கிட்டோம். ஆனா எங்களுக்கு டைம் ஸ்லாட் வந்து மதியம் 1 மணின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப டைம் வந்து ஒரு 11 o'clock தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்ச நேரம் இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். இது ஒரு குட்டியான மீன்பிடி கிராமமா இருந்தாலும் அது பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பில்டிங்ஸுமே ஒவ்வொரு கலர்ல வச்சிருந்தாங்க. உள்ள நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. அதே மாதிரி குட்டி குட்டி கியூட்டான கஃபேஸ் இருந்தது, நிறைய சொவீனியர் ஷாப்ஸ் இருந்தது. எல்லாம் குட்டி குட்டி சந்துகளா இருந்தது. நாங்க எல்லா இடத்துலயும் பூந்து போய் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எந்த ஏரியால இருந்து வெளியே வந்தாலும் நம்மளுக்கு சீ வியூ இருக்கும். ஸோ அந்த ஊரை நல்லா சுத்தி பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு காஃபியும் கையில வாங்கிட்டு அப்படியே நாங்க ஹார்பர் பக்கமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க ஹார்பர் நோக்கி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குட்டி சர்ச் பார்த்தோம். அந்த குட்டி ஊருக்கு ஒரு கியூட்டான குட்டி சர்ச் போல. இது பல 100 வருஷமா அங்க இருக்கு. நம்ம சர்ச் பார்த்தா ஒரு வாட்டி போய் ப்ரேயர் பண்ணிட்டு வராம மனசே வராது. ஸோ நாங்க அங்க கொஞ்ச நேரம் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் நாங்க ஹார்பர் கிட்ட வந்துட்டோம். நாங்க போக வேண்டிய ஃபிஷிங் போட் வந்து இன்னும் வரல. அதனால நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தண்ணி கலரை பாருங்களேன், சூப்பரான டர்காய்ஸ் ப்ளூ கலர்ல இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த ஊரோட பில்டிங்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா கலர்ஃபுல்லா அழகா இருந்துச்சு. இந்த டென்பை ஊரோட அழகே பாத்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லான ஹவுசஸும் இந்த டர்காய்ஸ் ப்ளூ கலர் பீச்சும் தான். பார்க்க அவ்வளோ ரம்யமா இருந்தது. அன்னைக்கு கிளைமேட் வர சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது நாங்க போக வேண்டிய ஃபிஷிங் போட் வந்துருச்சு. அங்க ஆல்ரெடி ட்ரிப்புக்கு போயிருந்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களாம் இறங்கிட்ட அப்புறம் நாங்க உள்ள ஏறி உட்காந்துட்டோம். எங்களோட இன்னும் ஒரு ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாரும் ஏறி உட்காந்துட்ட அப்புறம் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. So this boat's fully coded up to regulations, so that means that we've got all the equipment on board in case we have any emergencies, okay? In the forward locker in there are all our life jackets. Same as on an aeroplane, over the top, around the wing. போட்ல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தங்க போட்டை ஓட்டுறாங்க, இன்னொருத்தங்க வந்து நம்மள கைடு மாதிரி இருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஏறி உட்கார்ந்த உடனே நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Life rings in there as well if anybody fancies going for a swim, as well as all necessary firefighting equipment we have to carry, okay? So, the plan is you're gonna probably head towards Caldy. Now, you are up here. Okay. The less likely you are of getting splashed. If you want to move up a little bit, I suggest Yeah. you do.
சேஃப்டி மெஷர்ஸ்லாம் சொல்லிட்ட உடனே போட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ½ hour சீக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து அலை பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய தண்ணியில் மேலே பட வாய்ப்பு இருக்குது, தண்ணி நனைய வேணான்னா எல்லாரும் கொஞ்சம் உள்ளே கூட வந்துக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் உள்ளே போகலை, ஏன்னா எல்லாருமே ரெயின் கோட் போட்டு தான் உட்காந்து இருந்தாங்க. ஒரு ½ hour சீக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம அங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். Then we're going to be doing this. In the mackerel fishing world, we call this dinking. Okay. So what we're trying to do and make these feathers look like little sand eel. கைடு வந்து அந்த ஃபிஷிங் ராடை எப்படி யூஸ் பண்ணணும் அழகா சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி தூண்டில் போடணும், எப்போ நம்ம அது கரெக்டா மீன் மாட்டும் போது இழுக்கணும்லாம் நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துட்டு எல்லாருக்கும் தனித்தனியா கையில ஒரு ராட் கொடுத்துட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் நின்ன பிளேஸ்ல யாருக்குமே ஒரு மீனுமே மாட்டல. ஒரு 15 to 20 மினிட்ஸ் தேடி இருப்போம், யாருக்குமே மீன் சிக்கல. ஸோ அதனால அடுத்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போட் எடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு Pa, you did it. Okay. I have 3 Mommy! Hey, enter it. Hey, wait. Oh my god! Oh my god! Ah! I got 2 fish! I have 3, but one color. What is fishy? Okay. புதுசா நின்ன இடத்துல எல்லாருக்குமே பயங்கரமா மீன் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் தான் கேட்ச் பண்ணாங்க. அடுத்து ஒவ்வொருத்தருக்கா எல்லாரோட ராட்லயும் மீன் மாட்டுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லாருமே எக்ஸைட்டடா கத்திட்டு இருந்தாங்க. ரவி சூப்பர் ரவி. அந்த ஸ்பாட்ல மீன் பிடிச்சு முடிச்ச உடனே நாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். தேர்ட் ஸ்பாட்லயும் எல்லாருக்கும் நிறைய மீன் கிடைச்சது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷிங் முடிச்சிட்ட அப்புறம் அங்க இருக்கிற கைட் வந்து எத்தனை ஃபிஷ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதை எப்படி அவங்க கயிறுக்குள்ள போட்டு ஒரு கொத்தா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ட்ரிக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிக்கவே இல்ல, உட்கார்ந்தே தான் நான் மீன் பிடிச்சேன். அதுதான் என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, உயிருக்கு அவ்வளவு பயமா கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு யாருக்கு எவ்வளவு மீன் வேணுமோ அதெல்லாம் அவங்கவுங்க கொத்தா எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபேமிலியும் நிறைய எடுத்துக்கிட்டாங்க, நாங்களும் நிறைய மீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கரைக்கு போட்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மீன் பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் மேக்ரல் தான். பப்ளிக்கு வந்து இந்த மேக்ரல் பிடிக்க மட்டும்தான் இங்க அலௌடு. இந்த போட்ல பப்ளிக் வந்து மேக்ரல் மட்டும் தான் பிடிக்கணும். வேற ஏதோ மீன் நம்மளோட வலையில மாட்டினாலும் அதை எடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டாங்க. ஃபிஷிங்க்கு அப்புறமா அந்த மீனை நாங்க என்ன பண்ணுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். Until then, bye.